உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு இப்படி நடந்துச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் சும்மா சொன்னேன். இன்னைக்கு ஏப்ரல் 1 ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவா இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிய முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுவது உண்டு. ஆனா வேதாகமத்துல, நம்ம பரிசுத்த வேதாகமத்துல யாரை முட்டாளுக்கு ஈக்குவலா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வாசிப்போம்னா, சங்கீதம் 53 1வது வசனத்துல, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். இப்படியாக வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கடவுள் இல்லன்னு யார் சொல்றாங்களோ, அவங்க தான் மதிகேடர் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இவ்ளோ பெரிய வானம், பூமி, அண்ட சராசரங்கள், சூரியன் உதிக்குது, சரியான நேரத்துக்கு மறையுது. இது எல்லாமே தானா எப்படி நடந்துரும் இல்லையா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா மட்டும் தான் இது எல்லாம் கரெக்ட்டா சிருஷ்டித்து, கரெக்ட்டா அதன் காலத்துல, அதனுடைய நேரத்துல சரியா இது எல்லாமே இயங்க முடியும் இல்லையா? இதக்கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு நபரை தான், மனிதரை தான் மதிகேடன் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் சொல்லுது. ஸோ எத்தனையோ பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கிற நபர்கள் இருப்பீங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே தானா எப்படி வந்துரும்? நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா? தானா வராது. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா மட்டும் தான் இந்த சிருஷ்டிப்புகள், இந்த காரியங்கள் எல்லாமே நேர்த்தியா இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட், சேவ் யுவர் ஃபியூச்சர்.